ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தோஷி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காயை வச்சு குஜராத் ஸ்டைலில் ஒரு காரமான சப்ஜி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் பானடியை சூடு பண்ணியிருக்கேன். இதில் எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ ஜீரகம் போடுறேன். நான் கடுகு ஜீரகம் ஆட் பண்ணியாச்சு. இது பொரிஞ்ச உடனே இன்றைக்கி ஏகாதசின்றதுனால இதில் வெங்காயம், பூண்டு இது எதுவும் நான் சேர்க்கலை. மற்றபடி நீங்கள் இதில் வெங்காயம், இஞ்சி பூண்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வெண்டைக்காயை நான் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த பக்கம் கடுகு ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு வத்த மிளகாவும் நான் போடுறேன். இப்போ இதில் உருளைக்கிழங்கு மெல்லிஸாக தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக மெல்லிஸாக நான் நறுக்கி இந்த மாதிரி வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக அந்த உருளைக்கிழங்கு வேகும். வெண்டைக்காய் வேகிற பதத்துக்குள்ளே இதுவும் வேகணும். அதுக்கோசரம் தான் நான் இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி வச்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு அதையும் ஆட் பண்ணி இப்போ இது ஒரு கலரு கலந்து விட்டுக்கலாம். அடுத்து வெண்டைக்காயும் இதில் நீங்கள் இதே மாதிரியே போட்டு வதக்கணும். நான் இதில் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், 3 தக்காளி எடுத்திருக்கேன், 1/2 கிலோ வெண்டைக்காய் நான் எடுத்திருக்கேன். இது குஜராத் ஸ்டைலில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீல வாக்கில் நறுக்கின வெண்டைக்காயை இதோட நான் கலந்து விட்றேன். உருளைக்கிழங்கோடையே நல்லா இந்த எண்ணெய் ஃபுல்லாக இதில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் கலர்றப்ப ரொம்ப குத்தி அந்த மாதிரி பண்ணாதீங்க, குழஞ்சி போயிடும். அப்புறம் வெண்டைக்காய் பிசு பிசுன்னு இருக்கும். அதனால் கலர்றப்ப நல்லா மேலோட்டமாக தூக்கி விட்டு இந்த மாதிரி கலரி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த தக்காளி எதுக்கு நான் இந்த மாதிரி 3 தக்காளி போட்டிருக்கேன்னா, இதோட ஜூஸ் இதில் இறங்குறப்ப கொஞ்சம் ஒரு கிரேவியோட டேஸ்ட் அல்டிமேட்டாக கொடுக்கும். அப்புறம் இந்த மசாலாலாம் ஆட் பண்ணுறப்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 2வது காய்கறிங்க அடி பிடிக்காமல் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த தக்காளி இதை கையோடையே முதல்ல உருளைக்கிழங்கு வதக்குறோம், அப்புறம் வெண்டைக்காயை வதக்குறோம், கையோடையே தக்காளியும் போடுறோம். ஒரு வதக்கு எல்லாமே ஒரு வதக்கு வதக்கிட்டு அடுத்து தக்காளியும் சேர்த்து இது மாதிரி மூடி வைக்கணும். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் மூடி இருக்கட்டும். அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து இது இப்போ நம்ம இதை திறந்து பார்க்கலாம். கொஞ்சம் வெந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி இன்னமும் ஒரு தடவை கலரி விடலாம். பாருங்கள், எதுவும் அடி பிடிக்கலை. இந்த மாதிரி தூக்குன மாதிரி கலந்து விடுங்க. அடுப்பை சிம்மிலேயே வைங்க. லோ சிம்லேயே வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லைன்னா அது உங்களுக்கு அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் மூடி தான் வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். திறந்து வைக்காமல் ரொம்ப சிம்மில் வச்சு மூடியே வைங்க. அதிகபட்சம் 10 மினிட்ஸில் இந்த வெண்டைக்காய் மசாலா சப்ஜி உங்களுக்கு ரெடி ஆகிடும், குஜராத் ஸ்டைலு. இப்போ இன்னமும் நான் ஒரு 5 மினிட்ஸ் வரையும் நான் இதே மாதிரி மூடி வைக்கிறேன். திருப்பி எடுக்கிறது பார்க்குறேன், வெந்துருச்சான்னு பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய் அதுபோல் இதை குத்தி விடாமல் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி தூக்குன மாதிரி இப்படி போட்டு கலர்ந்து விடுங்க. இந்த பாருங்கள், இதுக்கு உருளைக்கிழங்கெல்லாம் அமுக்கி பார்த்தா உங்களுக்கு தெரியும், நல்லா எல்லாம் வெந்துருச்சு. இந்த மாதிரி கரண்டியில் இப்படி பண்ணுறப்பே உங்களுக்கு தெரியுது, கட்டாது பாருங்கள். இப்போ இதில் இந்த ஸ்டேஜில் இதில் காரப்பொடியை எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற அளவு காரப்பொடியை நான் இதில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் காரப்பொடியை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் காரப்பொடி சேர்த்துருக்கேன். தனியா ஜீரகத்தூள் அதுவும் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். அப்புறம் கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் நான் இதில் சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த திருப்பி சொல்கிறேன், இந்த பக்குவம் கொழன்னு அந்த மாதிரி இழுத்துக்கிட்டு வராமல் சரி மாதிரி இழுத்துட்டு வரும். அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், இது கலரி விடுற பக்குவம் இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், எப்படி உதிரியாக விழுகுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் இருக்கணும். இதில் எந்த பிசுபிசுப்பு தன்மையுமே இல்லை. இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிட்றப்பையும் சரி, அந்த ப்ராப்பரான பக்குவத்தில் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். டேஸ்ட்டும் இன்னும் நல்லா வரும். இன்னும் இந்த குஜராத்தி ஸ்டைலில் இன்னும் இதில் நிறைய எண்ணெயாக தான் மிதக்கும் சப்ஜியில். அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க குஜராத் ஸ்டைலில். நான் ரொம்ப ஆயில் நிறைய சேர்க்க மாட்டோம். அதனால நான் ஆயில் கொஞ்சம் கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா இதில் இன்னமும் கொஞ்சம் ஆயில் நீங்கள் நிறையாவே சேர்த்துக்கலாம்.
அதுபோல் பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து இதில் 1 டம்ளர் தண்ணி இதில் நான் ஆட் பண்ணுறேன். எதுக்குன்னா கொஞ்சம் லைட் லிக்விட் இது மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப. ரொம்ப கெட்டியாக இல்லாமல். இப்போ வந்து நான் சிம்மில் தான் திருப்பி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள். தண்ணி தெரியுதா? இந்த அளவு இருக்குது தண்ணி காயில். இப்போ நான் அதை வந்து 2 நிமிஷம் இந்த மாதிரி விட்டுருங்க. இது நல்லா ஒரு கொதி வரட்டும். அது வரையும் அப்படியே விட்டுடுங்க. நான் திறந்து தான் வச்சுருக்கேன், மூடி வைக்கலை. தண்ணியை விட்டு இப்போ பெருங்காயம் ஆட் பண்ணிட்டேன். நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கிளறி விட்டுறலாம். இந்த பாருங்கள், இப்போ கூட வந்து எதுவும் பிசுபிசுப்பு தன்மை இல்லை. இந்த மாதிரி வர மாதிரி பார்த்துக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் லிக்விட் ஃபார்மில் இருக்குல்ல, அப்போ இது உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி தொட்டு சாப்பிட்றப்ப அதோட ரஸ் இருக்குல்ல, இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணிட்டீங்கன்னா திருப்பி இதே மாதிரி தான் பண்ணுவீங்க. ஆனால் அந்த டேஸ்ட்டு பக்குவம் மட்டும் கரெக்டாக வந்துருச்சுன்னா பண்ணுறது ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். இந்த குஜராத் ஸ்டைல் வெண்டைக்காய் சப்ஜியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சந்தோஷி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் புது புது வெரைட்டிஸ் ஐட்டம்ஸ் நீங்கள் கற்றுக்கணுன்னா சந்தோஷி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதை சர்வ் பண்ணலாம் வாங்க. சப்ஜிஸ் ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் ரொட்டியோடு நான் சர்வ் பண்ணுறேன். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த ரசம் இதிலே வருது பாருங்கள். அந்த ரசோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நீங்கள் ரொட்டியோடு வச்சு நம்ம சாப்பிடலாம். உண்மையாகவே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த குஜராத் ஸ்டைல் சப்ஜி செம்ம அல்டிமேட்டான டேஸ்ட்டு கொடுக்கும். இது ரொம்ப அருமையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.